38 உயிர்களை காவு வாங்கிய விஜயின் ரோட் ஷோ. திமுகவின் சதி அம்பலமானது. கைது செய்யப்படுகிறாரா விஜய்? திமுக தனது மட்டமான அரசியலை காட்டியது. 4 மணி நேரம் கழித்து மௌனம் கழித்தார் விஜய். என்னடா தம்பனியில டிவிகே அகைன்ஸ்டாவும் டிஎம்கே சப்போர்ட்டாவும் இல்ல, டிஎம்கே அகைன்ஸ்டாவும் டிவிகே சப்போர்ட் பண்ணி பேசல. ஒரு ஓட்டு போற ஜனநாயக குடிமகனாக பேசிட்டு இருக்கிறேன். என்ன வேணா இருக்கட்டுங்க, 38 உயிர் போயிருக்குது. வாழ்க்கையை வாழ வேண்டிய குழந்தைங்க இறந்திருக்காங்க, தன்னோட குடும்பத்தை பார்க்க வேண்டிய இளைஞர்கள் இறந்திருக்காங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எதையும் நொறுங்கி போயிருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட மனசும் சரி, டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸும் ஒவ்வொரு பொதுமக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. தன்னோட பொதுமக்களை கொண்டு அதுல அரசியல் செஞ்சு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அவசியம் கிடையாது. தன்னோட கட்சி தொண்டர்களை சாக விட்டு அதுல அரசியல் ஆதாயம் பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவசியம் கிடையாது. ஒரு விபத்து நடக்கிறப்ப அது யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸ்கிரீன்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த அவங்களோட ஃபேவரட் ஆக்டரை ஒரு டைம் ஆச்சு நேர்ல பார்க்க மாட்டோமோ, அவர் செல்ஃபி எடுக்க மாட்டோமோ, அவர் வீடியோ எடுக்க மாட்டோமோ, போட்டோ எடுக்க மாட்டோமோ சொல்லிட்டு கூட்டமா பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இது ஒரு கட்டுப்பாடு போட்டாலும் அதை கட்டுப்படுத்த முடியல விஜய் ரசிகர்கள். மிலிட்டரியே வந்தாலும் அவங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குது விஜய் கிட்ட. ஒரு வாட்டி முடிவு பண்ண என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி விஜய் பேச்சையே பாத்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரோட் ஷோ நடக்குமான்னு தெரியல. நடந்துச்சா இதுக்கப்புறம் ஒரு கட்டுப்பாடோட விஜய் ரசிகனா, ஒரு தாவேக்க தொண்டனா ஓரமா அவர் என்ன பேசுறாரு, அரசியல் என்ன பேசுறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துட்டு கையை காட்டிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த உயிருக்கு எதுவுமே ஈடு ஆகாது. சோ டிஎம்கே கவர்மெண்ட்டும் குறை சொல்ல முடியாது, விஜயும் குறை சொல்ல முடியாது. இதை வச்சு எந்த ஒரு கட்சியும் மட்டமான அரசியல் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.